சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த கூலி திரைப்படத்தோட 9வது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாரி தான், நீங்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணால் கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 கூடிய விரைவிலே வந்துவிடும். ஸோ 88 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே வீடியோ பார்க்குறீங்க. ஸோ அதனால தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு தாழ்மையான வேண்டுகோளாக கேட்டுக்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கூலி திரைப்படம் பொறுத்தவரை ஸோ எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கலெக்ஷன் அதாவது வீக் டேஸில் சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணல அப்படின்றது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கான காரணம் அப்படின்றது உங்கள் எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். கூலி திரைப்படம் முதல்ல இது ஒரு ஏ சான்றிதழ் பெற்ற ஒரு திரைப்படம் அப்படின்றது முழுமையாக ஸோ நிறைய பேர் வசூல் கம்மியாயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறவங்களாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ஏ சான்றிதழ் பெற்றும் 4 நாளில் 400 கோடிக்கு மேலே வசூல் செஞ்சால் உண்மையிலே ஒரு வேறு லெவல் தரமான ஒரு செயல் பண்ணியிருக்கு. அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. 4 நாளில் 7 நாள் 8 நாள் முடிவில் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போ நம்ம தமிழ்நாடு பொறுத்தவரை 9வது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அதிகப்படியாக 5.5 crore கிட்ட கலெக்ஷன் பெற்றிருக்கு. 5.5 கோடி கிட்ட. ஸோ இது உண்மையிலே ஒரு ஜஸ்ட் ஒரு ஓகேவான கலெக்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லாவே ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் அப்படி தான் கண்டிப்பாக சொல்லுவோம். 9 நாள்லையும் 5 கோடிக்கு மேலே திரைப்படம் கலெக்ஷன் பெற்றிருக்கு. இந்த 9 நாள் மட்டும் கிடையாதுங்க. ஸோ வீக் டேஸ் ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் குறைஞ்சது 5 கோடிக்கு மேலே தான் தமிழ்நாட்டில் கலெக்ஷன் பெற்றிருக்கு. நாளைக்கு நாளானிக்கெல்லாம் தெரிய வரும். அதுமாரி ஆகஸ்ட் 27ஆம் தேதி தெரிய வரும், விநாயகர் சதுர்த்தி விடுமுறை. ஸோ அந்தமாரி டைமெல்லாம் உண்மையிலே 8-10 கோடி கிட்ட தமிழ்நாட்டில் வசூல் செஞ்சே ஆகணும். அப்போ தான் ஒரு வேறு லெவலில் ஒரு சம்பவத்தை ஒரு நல்ல ஒரு மொமெண்ட்டை கிரியேட் பண்ணணும் நம்ம கூலி திரைப்படம். ஸோ ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் இன்னமும் பார்த்துட்டு இருக்காங்க, சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் அடுத்தபடியாக ஆந்திரா மற்றும் தெலுங்கானா. ஸோ ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் 9வது நாள் 1.5 crore கிட்ட கலெக்ஷன் பெற்றிருக்கு. 1.5 கோடிக்கு மேலே. ஸோ அங்கேயும் திரைப்படம் கொஞ்சம் நல்லாவே போயிட்டு தான் இருக்குது. கோடி கணக்கில் இன்னமும் பாக்ஸ் ஆஃபீஸில் கல்லா கட்டிகிட்டு இருக்கு நம்ம கூலி திரைப்படம். ஸோ காரசாரமான ஒரு திரைப்படத்துக்கு ஆந்திரா மக்கள் உண்மையிலே சூப்பராக சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த படத்தை சொல்லவே தேவையில்லை. கண்டிப்பாக ஆந்திரா மற்றும் தெலுங்கானாலையும் ஸோ இந்த திரைப்படம் சாட்டர்டே சண்டே ஒரு நல்ல ஒரு கலெக்ஷன் கண்டிப்பாக பெறும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஆந்திரா தெலுங்கானாலையும். அண்ட் அடுத்தபடியாக கேரளாவில் 9வது நாள் 50 லட்சத்துக்கிட்ட கலெக்ஷன் பெற்றிருக்கு. 50 lakhs கிட்ட. ஸோ கேரளாவை பொறுத்தவரை எப்படி சொல்கிறது, நான் முன்னாடி சொல்லிட்டேன், அங்கே இருக்கிற பாப்புலேஷனுக்கு இது ஒரு ஜஸ்ட் ஒரு ஓகேவான ஒரு திரைப்படம் தான். 9வது நாள் ஒரு தமிழ் திரைப்படம் ஏ சான்றிதழ் பெற்ற ஒரு திரைப்படம் இந்த அளவு கலெக்ஷன் பெற்றிருக்குன்னா ஜஸ்ட் ஒரு ஓகே தான். பட் எதிர்பார்த்த கலெக்ஷன் இல்லை, அதை சொல்லிக்கிறேன். அண்ட் அடுத்தபடியாக கர்நாடகாவில் 9வது நாள் 1 கோடி கிட்ட கலெக்ஷன் பெற்றிருக்கு. 1 crore வரைக்கும். ஸோ அங்கேயும் இந்த திரைப்படம் கோடி கணக்கில் இன்னமும் கலெக்ஷன் பெற்றுட்டு இருக்கு 9வது நாள் வந்தது பிறகும். ஸோ சாட்டர்டே சண்டே ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷனை கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் அடுத்தபடியாக நார்த் இந்தியா, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவை பொறுத்தவரை 9வது நாள் 1.5 கோடி மேலே கலெக்ஷன் பெற்றிருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாரி ஸோ ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கம்மியாக கலெக்ஷன் பெற்றாலும் ஸ்க்ரீன்ஸ் கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்காங்க, மல்டிப்ளெக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் இன்னமும் கோடி கணக்கில் 9 நாள்லையும் கலெக்ஷன் பெற்றிருக்கு. சாட்டர்டே சண்டே இன்னும் கொஞ்சம் கூடுதலாக எதிர்பார்க்கலாம். ஒட்டு மொத்தமாக இந்தியாவை பொறுத்தவரை 9வது நாளில் கூலி திரைப்படம் 10 கோடி வரைக்கும் கலெக்ஷன் பெற்றிருக்கு. 10 crore மேலே. ஸோ உண்மையிலே இது ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன். முந்தினேத்தி கூட ஒரு 7 இல்லை ஒரு 8 அந்த மாதிரி சொல்லியிருப்பேன். பட் இப்போ 9வது நாள் கிட்டத்தட்ட ஒரு 10 கோடிட்ட கலெக்ஷன் பெற்றிருக்குன்னா உண்மையிலே ஒரு சூப்பரான ஒரு வேறு லெவல் ஒரு கலெக்ஷன் தான். அண்ட் அடுத்தபடியாக பார்க்க போகிறது ஓவர்சீஸ், வெளிநாடு பொறுத்தவரை 9வது நாளில் 5 கோடி கிட்ட கலெக்ஷன் பெற்றிருக்கு. 5 crore வரைக்கும் நம்ம கூலி திரைப்படம். கண்டிப்பாக நம்ம தமிழ்நாடு மாரி வெளிநாட்டிலே ஒரு மிகச்சிறந்த ஒரு கலெக்ஷன் நாளுக்கு நாள் பெற்றுட்டு இருக்கு. இன்னைக்கு 9வது நாளும் ஸோ மினிமம் 5 crore இல்லாமல் அபவ் 5 crore கலெக்ஷன் பெற்றிருக்கு. கண்டிப்பாக சாட்டர்டே சண்டே நாளைக்கு நான் ஒர்க்கிங் டே இதை விட நல்லாவே சூப்பராக பெஸ்ட்டாக கலெக்ஷன் பெறும். நம்ம ஒரு சூப்பரான ஒரு நம்பரை நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஒட்டு மொத்தமாக வேர்ல்டு வைடு இன்னைக்கு 9வது நாள் நம்ம கூலி திரைப்படம் அதிகப்படியாக 15 crore கிட்ட கலெக்ஷன் பெற்றிருக்கு. 15 கோடி கிட்ட நம்ம கூலி திரைப்படம் கலெக்ஷன் பெற்றிருக்கு 9வது நாள்லையும். ஸோ இன்னமும் சூப்பராக கலெக்ஷன் கண்டிப்பாக நாளைக்கு பெறும். ஏன்னா நாளைக்கு நான் ஒர்க்கிங் டே ஹாலிடே. கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு கலெக்ஷன் நம்பரை எதிர்பார்க்கலாம். டோட்டலாக வேர்ல்டு வைடு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் 500 கோடிக்கு மேலே இந்த திரைப்படம் கலெக்ஷன் பெற்றிருக்கு. ஸோ அஃபிஷியலாக அதிகாரப்பூர்வமாக இன்னும் எதுவுமே சொல்லலை. ஸோ சொல்லாத வரைக்கும் நான் சொல்கிறது எல்லாத்துக்கும் ஒரு உருட்டு மாரியாவோ இல்லை ஒரு பொய் பித்தலாட்ட மாரியாவோ தான் கண்டிப்பாக தெரிய வரும். ஸோ அதனால் அஃபிஷியலாக அதிகாரப்பூர்வமாக சன் பிக்சர்ஸ் போடுவாங்களே அப்படின்னு கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ 9 நாள் முடிவில் கண்டிப்பாக 4 நாள் முடிவிலே 404 கோடி கலெக்ஷன் பெற்றிருக்கு. ஸோ கூடுதலாக 5 நாளில் ஒவ்வொரு நாளும் ஒரு 20 கோடி 19 கோடி அந்த மாதிரி கலெக்ஷன் பெற்றாலும் கண்டிப்பாக 500 கோடி தொட்டிருக்கும்.
வரும். ஸோ அதிகாரப்பூர்வமான நியூஸ் வந்து வரும். அது வரைக்கும் வந்து கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள், பார்ப்போம். ஸோ அதேமாதிரி நிறைய பேர் வந்து இதை ஒரு பேன் இந்தியா மூவின்னு சொல்கிறீங்க. பேன் இந்தியா லெவலில் முக்கியமான ஸ்டார்ஸ் வந்து நடிச்சிருக்காங்களே தவிர்த்து ரஜினி சார் மாரி நம்ம நாகார்ஜுனா தெலுங்குலையோ இல்லை உபேந்திராவோ கன்னடத்துலையோ எத்தனை 100 கோடி மூவி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுங்கள். அமீர் கான் அவர்கள் கடைசியாக ஒரு 5 நிமிஷத்துக்கு தான் வராங்க. அதுவும் வந்து ஸோ நம்ம பாலிவுட் நார்த் சைடு பிஸ்னஸ்க்காக தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முரண் பண்ண கருத்துக்கள் எது வந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.